முருகன் வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. தை பூசத்தை வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, பூச நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, அப்புறம் கார்த்திகைன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இருந்தாலும் தைப்பூசம் வந்து அவர் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பழனி மலையில் போய் உட்காந்த காலம் வந்து அது தைப்பூசம்னு சொல்கிறாங்க. அதனால் தைப்பூசம் வந்து கொஞ்சம் முருகனை பற்றிய விஷயங்கள். அப்போ முருகன் யாருன்ற கேள்வி செகண்ட் கேள்வி. அப்போ முருகன் பிறந்தாருன்னா முருகன் கடவுள் இல்லையா? கடவுள் எப்படி பிறப்பார்? அப்போ முருகன் யாருக்கு? இப்போ சிவனுக்கு பிறந்தாருன்னா சிவன், அப்போ சிவனுக்கு கல்யாணம் நடந்திருக்குமா? இது மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் நம்ம குற்றவாளி ஆயிரும் இல்லைங்களா? இல்லை, நம்மளுக்குள்ளே கேட்கக்கூடாதுன்னு நம்மளுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. சில விஷயங்கள் என்ன, அப்போ ரிஷி மூலமும் அந்த 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 ஏதோ ஒரு மூலம் சொல்லுவாங்க, அந்த ரிஷி மூலத்தை தேடக்கூடாது. நதி மூலமும் ரிஷி மூலமும் தேடக்கூடாது. தவிச்சுன்னா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிடணுமே தவிர இது இந்த நதி எங்கேருந்து உற்பத்தி ஆச்சுன்னு பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி தேடக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை. முருகன் வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. தை பூசத்தை வந்து பிறந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, பூச நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, அப்புறம் கார்த்திகைன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இருந்தாலும் தைப்பூசம் வந்து அவர் பிறந்த நட்சத்திரம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பழனி மலையில் போய் உட்காந்த காலம் வந்து அது தைப்பூசம்னு சொல்கிறாங்க. அதனால் தைப்பூசம் வந்து கொஞ்சம் முருகனை பற்றிய விஷயங்கள். அப்போ முருகன் யாருன்ற கேள்வி